ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொன்னாச்சி என்பவரை பத்தி தான். இந்த பொன்னாச்சி யாரு அப்படின்றத பார்ப்போம். மல்யுத்த வீரர் தனுர்தாசருடைய மனைவியவோ. தனுர்தாசர் எப்பவுமே தன்னுடைய மனைவியோட வெளியில போகும்போது அவளுக்கு கொடை பிடிச்சுட்டே போவார். அதோட இல்லாம அவளுடைய மூஞ்சிய பார்த்துட்டே தான் அவர் நடப்பாராம். சோ இது சுத்தீர இருக்கிறவெல்லாம் ரோட்ல பாக்குறவாள்லாம் இவரை கேலி பண்ணுவா. எல்லாரும் இவரை பார்த்து சிரிப்பா. இந்த மாதிரி இவன் பொண்டாட்டி தாசனா இருக்கானே, பொண்டாட்டி இப்படி பாக்குறானே அப்படின்னு. ஒரு நாள் சுவாமி ராமானுஜரும் இத பார்க்கும்படி ஆயிடுத்து. அப்போ இவர் நீ இந்த மாதிரி பண்றான், எல்லாரும் இவன் இப்படி கேலி பண்றான், ஏன்னா அவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்றார், நீ போய் அவனை என்னோட திருமாளிக்கு கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு. அவெல்லாம் சொல்றா, இந்த மாதிரி ராமானுஜர் உங்களை பார்க்கணும்ன்றா. இவனும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் அவரோட திருமாளிகள் பாக்குறான். அப்ப சுவாமி ராமானுஜர் கேக்குறார், நீ ஏன் ரோட்ல எப்படி போற, உன்னை எல்லாருமே கேலி பண்றாளே, ஏன் உனக்கு அது அவமானமா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்ப அவ சொல்றான், இல்ல என்னோட மனைவி அவ்வளோ அழகு, அவளோட கண்கள் அவ்வளோ அழகு, அந்த கண்கள் அந்த சன்லைட் படாம இருக்கணும்ன்றதுனால தான் நான் கொடையை பிடிச்சுட்டே போவேன், எனக்கு அந்த கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே ராமானுஜர் சொல்றார், சரி அந்த கண்களை விட நான் வேறொன்று கண்கள், அதாவது ரொம்ப அழகான ஒண்ணு காமிக்கட்டுமான்னு கேக்குறான். வேறு ஒரு அழகான ஒரு இதா காமிக்கட்டுமா அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், சரி நான் பாக்குறேன் காமிங்கோ அப்படின்னு. அவனை கோவில் கஷ்மரார். அப்ப அரங்கன் முன்னாடி நிறுத்துறார். அப்ப அரங்கனோட அந்த திரு கண்களை பாரு அப்படின்றார். அவ பார்த்த உனக்கு மயங்கி விழுந்துடுறான். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு செங்கண் நம்ம பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி மயங்கி விழுந்தவன். அப்புறம் அவர் சுவாமி எழுப்பின அப்புறம் எழுந்துக்கிறான். அப்ப சொல்றான், இல்ல எனக்கு இனிமே எதுவுமே முக்கியம் கிடையாது, எனக்கு அரங்கனும் நீங்களும் தான் அப்படின்னு சொல்றான். ராமானுஜர் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சீடராவும் ஆயிடுறார். மனைவி பொன்னாச்சியுமே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறா. அவளும் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இவ ரெண்டு பேரும் சுவாமிக்கு அவளுடைய கடைசி சுவாமியோடய இருந்து இது பண்றா. அதாவது ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு. இவ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தனுர்தாசன்ற பேர் மாறி உரங்காவல்லிதாசர்னு இவருக்கு நாமம் சுற்றார் ராமானுஜர். ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா, தினம் காவிரி கரை குளிக்க போகும்போது முதல்ல மேல கை போட்டுன்னு போவாராம். திரும்பி வரும்போது உரங்காவல்லிதாசர் மேலதான் கை போட்டுன்னு வருவாராம். இத மீதி சிஷ்யருக்கெல்லாம் பிடிக்கல. என்ன இவர் இப்படி பண்றாரு, ஏன்னா அந்த இடத்துல பேதம் பாக்குறா, இப்படி பண்றாருன்னு சொல்லி பேசிக்கிறதெல்லாம் ராமானுஜர் கேட்கிறார். சரி, இவாளுக்கு நம்ம இந்த பேதங்கள்லாம் இல்லாம எப்படி வாழணும்ன்றது நம்ம அவளுக்கு சொல்லி தரணும். அதனால இந்த உரங்காவல்லிதாசர் பத்தியுமே பொன்னாச்சியை பத்தியுமே அவளுடைய அந்த உத்தமமான குணங்களை பத்தி நம்ம இவாளுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, உரங்காவல்லிதாசரை தன்னோட வச்சுட்டு மீதி சிஷ்யர்களை, நீங்க போங்கோ பொன்னாச்சி வீட்டுக்கு போங்கோ, பொன்னாச்சி கிட்ட நகைகளை திருடின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறோம். இவாளுக்கு எதுக்கு என்னெல்லாம் புரியல. சரி ஆச்சாரியன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வரா. இங்க பொன்னாச்சி படுத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ அடியார்கள் வந்திருக்கா அப்படின்னு. சரி, என்ன காரணத்துக்கு வந்தான்றத அவ ஊகிச்சு விடுறா. அதனால அவ என்ன பண்றா, அடையே நடிக்கிறான், அடைய தூங்குற மாதிரியே நடிக்கிறா. தொடங்கி ஒரு பக்கமா அவ படுத்துட்டு இருக்கா. ஆனால் அவ ஒரு பக்கமா இருக்கிற நகைகள்லாம் எடுத்துடுறா. சரி, அவளை நம்ம இன்னொரு பக்கமும் எடுத்துக்க வைக்கிற மாதிரி அவளுக்கு சௌகரியமா நம்ம திரும்பிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சமா திரும்பி அவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்தோட அவ பண்றா. ஆனா அவ என்ன பண்றா, இவ முழிச்சுட்டா, இவ பாத்துட்டா நம்ம திருடுறதான்னு சொல்லிட்டு அவ அப்படியே திருடின நகையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுறான். போய் ராமானுஜர்கிட்ட நடந்த சொல்றான். இப்ப ராமானுஜர் என்ன பண்றாரு, அவ வந்ததுக்கு அப்புறம் உரங்காவல்லிதாசரை வீட்டுக்கு அனுப்பிடுற நீ போ அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சிஷ்யர்கிட்ட சொல்றா, இப்ப உரங்காவல்லிதாசரும் போயிருக்கா, அவ ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசுறான்றத நீங்க போய் கேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். வாழும் வரா. இங்க என்ன நடக்கிறதுன்னா, உரங்காவல்லிதாசர் வரா, பொன்னாச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறா, அடரா. அப்ப சொல்றா, அந்த மாதிரி அடியார்கள் வந்தா நான் ஒரு பக்கம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு கொடுத்துட்டேன், இன்னொரு பக்கமா அவளுக்கு சௌகரியமா இருக்கணும் திருப்பி. ஆனா அவ பயந்துட்டு போயிட்டான்னு. உரங்காவல்லிதாசர் கோவம் வந்துடுது. இல்ல நீ உன்னோட நகைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இன்னொரு பக்கம் திரும்பிட்ட, அவளை ஏன் அப்படி ஒரு பயமுறுத்துற மாதிரி நீ பண்ண
அதனால தானே அவ வந்து காரியம் வந்து கம்ப்ளீட் ஆகல, பாதி நகையோட தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோச்சுக்கிறார். அவ சொல்றா, இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல, அவ எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னு தான் நான் பண்ணேன், எனக்கு வந்து நகையே வேண்டாம் அப்படிலாம் சொல்றா. அவ வந்து தன்னை நான் எப்படி இது நடந்துட்டான்றத சொல்றா. இத வந்து இந்த சிஷ்யர்கள் கேக்குறா. கேட்டுட்டு போய் ராமானுஜர் சொல்றா, இந்த மாதிரி இவ 2 பேரோட பேசணும். அப்ப ராமானுஜர் சொல்றார், பாத்தீங்களா நீங்க வந்து பேதம் பாக்குறீங்களே, இப்ப அவ 2 பேரும் எப்படி வந்து ஒரு அடியார்களுக்கு அவ தேவைய அவ எதுக்காக வந்தான்னு கூட தெரியாது, ஆனா அவ ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம கிட்ட வந்து நகை எடுக்கிறான்னு அவ வந்து எப்படி வந்து அதுக்கு உங்களோட கோஆபரேட் பண்ணி பண்ணா, அப்ப அதுதானே உண்மை. அதாவது அது ஒரு ஆச்சாரியனுக்கு பண்றதும் சரி, ஒரு பாகவதற்கு பண்றதும் சொல்லி பகவானுக்கு பண்றது எந்த ஒரு அபச்சாரம் இல்லாம பண்ணணும். அத வந்து இங்க வந்து இவ வந்து எவ்வளவு அழகா நடந்துட்டு இருக்கா, எவ்வளவு அழகா அதை ப்ரூவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவளுக்கு சொல்றார். அவளுக்கு வந்து ரொம்ப வெக்கமா போயிடுறது. அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா உரங்காவலிதாசரையும் பொன்னாச்சியும் அவளுடைய குணங்களை பத்தி. அதோட இல்லாம ராமானுஜர் வந்து அவளை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்னா, உரங்காவலிதாச பரமபதம் எழுதின அப்புறம் அவ வந்து ஹஸ்பண்ட் வந்து பரமபதம் எழுதியிருக்கார், பெருமாளோட திருவாரிகளை சேர்ந்திருக்கான்றத தான் அவ நினைக்கிறாவோ நினைச்சு. அதனால அதுக்கான துக்கத்தை அதை வந்து அவ வந்து அதை வந்து ஒரு பெருமாள் கிட்ட நம்மளோட ஹஸ்பண்ட் போயிருக்காருன்றத வந்து அந்த அளவுக்கு அவளோட மைண்ட வந்து அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு ராமானுஜர் வந்து அவளை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி வந்து யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் நல்ல ஞானம் இருக்குன்றத அவர் வந்து கண்டுபிடிச்சு அதை வெளியுலகுக்கு கொண்டு வந்தான்றத பாக்குறோம். ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ.